ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. ஹாப்பி வரலக்ஷ்மி பூஜை நோன்பு. வாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் வரலக்ஷ்மி வச்சுருக்கோம் இன்றைக்கி. ஸோ வாங்க எல்லா ஸ்வீட்டும் எடுத்து வைக்கலாம். காலையில் பூஜை வந்துட்டு நான் மார்னிங் 4:30 எல்லாமே முடிச்சிட்டேன். ஜஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸு பால் வச்சு பூஜை கலசம் வச்சு பூஜையை முடிச்சிட்டேன். 4:30 மணிக்கு 4 to 4:45 வரலையும் பூஜை பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, பிகாஸ் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. நேற்றெல்லாம் 3 நாளாகவே வெயில் அடிக்காமல் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணதுனால கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு. ஸோ இப்போது நான் மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இப்போ தான் நான் பண்ணுறேன். மறுபடி ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இருந்தது. எல்லா ஸ்வீட்டையும் தட்டில் எடுத்து வச்சு ஃப்ரூட்ஸு எல்லாமே, தாம்பூலம் வரவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் வைக்கிறது எல்லாமே ஒன்றா எடுத்துகிட்டு வந்து மார்னிங் தான் வச்சேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை. இந்த மாதிரி நான் டேவில் ஒரு கார்ப்பரேட் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். உள்ளே பூஜை ரூம் சின்னது, அதனால் பத்தில் ஜஸ்ட்டு வெறும் ஸ்வீட் மட்டும்தான் உள்ளே வச்சுருக்கேன். அதுவே உள்ளே வந்து 12 தட்டு வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. ஸோ ஒரு கார்பெட் போட்டு வெறும் தரில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஒரு ஹால்லே போட்டுக்கிட்டேன். சின்ன பூஜை ரூம், அதனால் வைக்க முடியல. ஸோ சாமி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் தனியாகவே பண்ணேன். இந்த அலங்காரம்லாம் எப்படி வருதோ ஏது வருதோன்னு பண்ணினேன். ஸோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெளில தான் கொஞ்சம் ஒரு 2 லைன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 லைன் அப்படியே வெளில எடுத்துகிட்டு வந்து வச்சேன். எனக்கு இருந்ததுலேயே இந்த வரலட்சுமி நோன்பு தான் ரொம்ப டல்லாக போகுது. ஏன்னா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அடுத்த வாரம் பண்ணலாமான்னு கூட நினச்சேன். அந்தளவுக்கு என் கண்டிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை, முடியாது, நான் எல்லோரும் இப்போவே தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். ஃபைனலி இப்படி தான் வந்து காலையில் பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இப்போ தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இப்போ தான் ஒரு 10 மணிக்கு தான் வந்து எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் சமைக்கணும். தயிர் சாதம், புளி சாதம், ஸ்வீட் பொங்கல், பாயசம், வடை, சுண்டல் இதெல்லாம் பண்ணணும். இந்த வேலைலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ ஒன்றா கொண்டு வந்து வச்சேன். இதெல்லாம் ப்ளவுஸ் பீட்டு எல்லாருக்கும் கொடுக்குறதுக்காக வாங்கினது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒன்றா வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சமைக்கிற வேலையை ஒரு பக்கம் குக்கரில் ஸ்வீட் பொங்கலுக்கு பருப்பு எல்லாம் வச்சு அரிசியும் கொஞ்சம் குழைய வச்சுட்டு வந்திருக்கேன். சுண்டல் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் பாயசம் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சிட்ருக்கேன். நான் என்ன இப்படி இருக்கேன்னு பார்க்க, என் கையில் பார்த்தீங்களா வளையல, எவ்வளோ வளையல எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரலட்சுமி நோம்புக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் என்னை பார்க்க முடியும். ஒரு கல்யாணத்துக்கு கூட என்னை இந்த மாதிரி பார்க்க முடியாது. நீங்கள் ஏன் கல்யாணத்துக்கே நான் இப்படி இல்லை. ஆக்சுவலி வந்து வரலட்சுமி நோம்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை. ஸோ நான் பூஜையை முடிச்சுட்டு இந்த ஃபோட்டோ காலையில் எடுத்தது. தேங்க்யூ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.